Hello children, welcome to Time to Learn Easy. In the video la நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard social science history 7th unit anti-colonial movements and the birth of nationalism இந்த யூனிட்ல part 8 வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை enable பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Doubts எதுவும் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. The Indian national movement was revived and also radicalized during the Home Rule movement led by Lokmanya Tilak and Annie Besant. அதாவது லோக்மன்யா பாலகங்காதர திலக்க தான் நம்ம அந்த பேர்ல சொல்றோம். சரியா? லோக்மன்யா திலக், அன்னி பெசன்ட் இவங்களுடைய தலைமையில வந்து ஒரு தன்னாட்சி இயக்கம் வந்து எனது இந்திய தேசிய ஒரு தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் இயக்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னாட்சி இயக்கம் மூலமா வந்து இந்திய தேசிய இயக்கத்துக்கு வந்து எனது ஒரு புத்துயிர் கிடைச்சது மாதிரி அது இன்னும் தீவிரமாகுது. World War I and Indians participation in it was the background for the Home Rule League. அதாவது இந்த ஹோம் ரூல் லீக் வந்து எனது உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முதல் உலக போரும் இந்தியா வந்து அந்த போர்ல பங்கேற்றது தான் முக்கிய காரணம். When Britain declared war against Germany in 1914, the moderate and liberal leadership extended their support to British cause. அதாவது பிரிட்டன் வந்து எனது 1914ல வந்து ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் வந்து போர அறிவிச்ச நிலையில நம்முடைய மாடரேட் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, மிதவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மாடரேட் நேஷனலிஸ்ட், இவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒரு தாராளமய தலைமை பிரிட்டிஷ்காரருக்கு ஆதரவை தந்து அதுக்கு பதில் வந்து பிரிட்டிஷ் அரசு போருக்கு பிறகு வந்து இந்தியாவுக்கு வந்து தன்னாட்சியை வழங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட வந்து எனது ஒத்துக்கிட்டுச்சு. சரியா? அதாவது it was hoped that in return the British government would give self government after the war. அதாவது இவங்க எதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல வந்து இந்தியன்ஸ் வந்து ஹெல்ப் பண்றதுக்காக, பிரிட்டிஷுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அனுப்புனாங்க அப்படின்னா, அந்த போர்ல வந்து பிரிட்டிஷ் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொன்னா, சோ நம்ம இந்தியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அதுக்கு பிரதி உபகாரமா நமக்கு தன்னாட்சியை தருவாங்க, நம்மளை நாமளே ஆள்றதுக்கு அவங்க விட்டுட்டு போயிருவாங்க, அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில வந்து என்ன செஞ்சாங்க, இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்தியன் ட்ரூப்ஸ் வேர் சென்ட் டு செவரல் தியேட்டர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் வார். அதாவது உலக போர் நடந்த நிறைய இடங்களுக்கு வந்து எனது இந்திய ட்ரூப்ஸ், இந்திய படைகள் வந்து என்ன செய்யப்பட்டது, அனுப்பப்பட்டுச்சு. But the British administration remained non-committal to such goals. ஆனா நம்ம வந்து எனது ஒரு நோக்கத்தோட தான் வந்து என்ன செஞ்சோம், நம்ம ட்ரூப்ஸ் அனுப்பணும். ஆனா அவங்க வந்து அதை வந்து கண்டுக்கவே இல்லை. அதுக்கு வந்து எந்த உறுதிப்பாடும் அவங்க கொடுக்கல. அவங்க நம்ம எதிர்பார்த்தோமே ஒழிய அவங்க வந்து அதுக்கு சரி அப்படின்னு சொல்லவும் இல்லை, நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். What was seen as British betrayal to the Indian cause of self-government led to a fresh call for a mass movement to pressurize the British government. So, இந்தியாவுடைய இந்த தன்னாட்சிக்கு வழிவகுக்கக்கூடிய காரணத்துக்கு உதவாம பிரிட்டிஷ் அரசு வந்து ஏமாற்றினது. பெட்ரேயல்னா என்னது, ஏமாற்றினது. சோ அவங்க ஏமாற்றினதுனால பிரிட்டிஷ் அரசுக்கு நெருக்கடி தரக்கூடிய புதிய மக்கள் இயக்கத்துக்கான அழைப்பா தான் வந்து இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து உருவாகுது. சோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட், இது வந்து 2 மார்க் கொஸ்டின், 4th 2 மார்க் கொஸ்டின். சோ இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பாத்துக்கோங்க. என்னென்ன அதோடைய குறிக்கோள்கள் என்னென்ன? டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட் வித்தின் த பிரிட்டிஷ் எம்பையர் பை யூசிங் கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ். அதாவது அரசியல் அமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசுக்கு உள்ளேயே தன்னாட்சியை அடைகிறது. தன்னாட்சினா நம்மளை நாமே ஆளக்கூடிய அந்த ஆட்சியை அடைகிறது. To obtain the status of domain, a political position accorded later to Australia, Canada, South Africa and New Zealand. அதாவது தன்னாட்சி பகுதி, டொமினியன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்மள நாமளே ஆளக்கூடிய ஒரு தகுதியை நம்ம அடைகிறது. ஸோ அது எந்த மாதிரி அப்படின்னா ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து. இதுக்கு பிறகு இந்த அரசாட்சி சாராத நிலை வந்து என்ன செய்யப்பட்டது, வழங்கப்பட்டுச்சு.
to use non-violent constitutional methods to achieve their goals. So இந்த லட்சியங்களை அடையிறதுக்காக வந்து எனது அரசியல் சாசன வழிமுறைகளை வந்து கையாளுறது, வன்முறை இல்லாத, நான் வயலண்ட், வன்முறை இல்லாம நம்ம அரசியல் அமைப்பு சட்ட விதிகளின் படியே நம்முடைய இந்த கோலை வந்து என்ன செய்யறது, அடைகிறது. சரியா? சோ இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து இவங்களுடைய கொள்கையா இருந்துச்சு. அடுத்தது லக்னோ பேக்ட். இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். 5th 2 மார்க் கொஸ்டின். The home rule movement and the subsequent reunion of moderate and the militant nationalists opened the possibility of fresh talks with the Muslims. அதாவது இந்த தன்னாட்சி இயக்கமும் அதுக்கு அடுத்து இந்த மிதவாதிகள், தீவிரவாதிகள், அதாவது மித தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள், சோ இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. சோ இவங்களுடைய மறு இணைப்பு இது மூலமா முஸ்லிம்ஸ் கூட வந்து ஒரு புதிய பேச்சுவார்த்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சாத்தியக்கூறு வந்து இந்த லக்னோ ஒப்பந்தத்தின் போது உருவாகுது. Under the Lucknow Pact 1916, இது வந்து டைம் லைன்ல இம்பார்ட்டண்டா மார்க் பண்ணிக்கலாம். Lucknow Pact 1916, the Congress and the Muslim League agreed that there should be self-government in India as soon as possible. அதாவது இந்த லக்னோ இந்த லக்னோ ஒப்பந்தத்தின் போது காங்கிரஸ் ஆட்சியும் முஸ்லீம் லீகும் வந்து, காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீகும் இந்தியாவில சீக்கிரமே வந்து தன்னாட்சி வேணும் அப்படின்றத ஏற்றுக்கொண்டது. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தது மாதிரி. அதுதான் லக்னோ பேக்ட். இந்தியாவுக்கு கண்டிப்பா வந்து என்ன வேணும், ஒரு சுதந்திரம் வேணும், தன்னாட்சி, இந்தியாவை இந்தியர்களே ஆளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒத்துக்கிறாங்க. In return, the Congress leadership accepted the concept of separate electorate for Muslims. So வந்து இந்த காங்கிரஸ் உடைய இந்த காமனான கொள்கைக்கு வந்து முஸ்லிம்ஸ் ஒத்துக்கிட்டதுனால அதுக்கு பதிலா வந்து முஸ்லிம்ஸுக்கு ஒரு தனி தகுதிகளை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து காங்கிரஸ் வந்து ஒத்துக்கிட்டு, காங்கிரஸ் வந்து சரி முஸ்லிம்ஸுக்கு ஒரு தனி தொகுதி நாங்க கொடுப்போம் எலெக்ஷன்ல, அந்த மாதிரி வந்து என்னது ஒத்துக்கிட்டாங்க. சோ பிரிட்டிஷ் ரெஸ்பான்ஸ். சோ இதுக்கு பிரிட்டிஷ் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு? The demand for Swaraj was raised by Tilak and Annie Besant that gained popularity. The British used the same old ploy to isolate the leaders by repressing their activities. அதாவது இந்த சுயராஜ்யத்துக்கான கோரிக்கையை திலகரும் அன்னி பெசண்டும் எழுப்புனது வந்து என்னது எல்லார்கிட்டையும் பாப்புலர் ஆனதுனால இந்த இவங்களை வந்து தலைவர்களை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஒன்னா வச்சுக்க கூடாது, இவங்களை தனிமைப்படுத்தி அவங்களோட ஆக்டிவிட்டிஸை முடக்கிற அந்த பழைய திட்டத்தை மறுபடியும் வந்து என்னது பிரிட்டிஷ் அரசு பயன்படுத்துச்சு. In 1919, the British government announced the Montague-Chelmsford reforms which promised gradual progress of India towards self-government. அதாவது 1919 மாண்டேக் செம்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு சீர்திருத்தத்தை வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து அறிவிக்குது. ஸோ இது மூலமா இந்தியா வந்து எனது தன்னாட்சியை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா கொஞ்சமா உங்களுக்கு நாங்க தன்னாட்சியை தருவோம் அப்படின்ற ஒரு உறுதியை வந்து சொன்னாங்க. This caused deep disappointment to Indian nationalists. So இது வந்து இந்திய தேசியவாதிகள் கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. In a further blow, the government enacted what was called the Rowlatt Act, which provided for arbitrary arrest and strict punishment. So இந்த தேசியவாதிகள் கிட்ட ஏமாற்றத்தை ஏற்படுத்தினதோட இது வந்து எனது ஒரு பெரிய பேரிடியா வந்து எனது பிரிட்டிஷ் என்ன பண்ணுது அப்படின்னா கைது, அவங்கள சும்மா ஒரு காரணமே இல்லாம என்னது கைது செய்யறது, அப்புறம் வந்து அவங்கள வந்து என்னது பயங்கரமான தண்டனைகளோட வந்து ரவுலட் சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்னது ஏற்படுத்துது. யாரை வேணாலும் எங்க வேணும்னாலும் என்ன செய்யலாம், அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அவங்களுக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ரவுலட் சட்டம் அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அறிவிக்குது, ஏற்றுது. ஸோ இந்த ரவுலட்
சட்டத்தை எதிர்த்து தான் வந்து என்ன செஞ்சாங்க, ஜாலியன் வாலாபாக் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஜாலியன் வாலாபாக் படுகொலை அமைதியான முறையில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இதுக்கு எதிர்ப்பு இது மாதிரி ஒரு ப்ரேயர் மீட்டிங் மாதிரி நடத்திக்கிட்டு இருந்த இடத்துல தான் வந்து ஜெனரல் டயர் வந்து என்ன செய்வார், மக்களை வந்து ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் அவ்வளோ பேரையும் சுட்டு கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போன சம்பவம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா. ஸோ அது வந்து இதோடைய விளைவு தான். அதாவது நம்ம சுதந்திரம் தன்னாட்சின்னு ஒரு விஷயத்தை கேட்ட அடுத்த செகண்ட் வந்து அவங்களுடைய ரியாக்ஷன் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதுதான். அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் லான்ச்டு பை ஹஜி ஷரியத்துல்லா இன் 1818 in East Bengal Farsi movement, who declared that land belongs to God and collecting rent or tax on it was against divine law. Dudumian, who were driven out of their homeland during the process of creation of Jameens under permanent settlement, Sandals. Find out the militant nationalist from the following. Bipin Chandrapal. When did partition of Bengal come into effect? 16th October 1905. What was the context in which the Chota Nagpur Tenancy Act was passed? Munta Rebellion. Who set up the first Home Rule League in April 1916? Tilak. Who drew the attention of the British to the suffering of indigo cultivation through his play Neel Darban? Deena Bandhu Mitra. Filling the blanks. The Wabi Rebellion was an anti-imperial and anti-landlord movement which originated in and around 1827. The major tribal revolt which took place in Chota Nagpur region was Coal Revolt. அடுத்தது, the DAS Act restricted the entry of non-tribal people into the tribal land. மேலே எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கிறதுனால மேலே சோட்டா நாக்பூரை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட். சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட். Chota Nagpur Act was passed in the year 1908. W.C. Banerjee was elected the President of Indian National Congress in the year 1885. The company received rupees 22.5 million from Mir Jafar and invested it to propel the industrial revolution in India. So, பாருங்க 1, 2 and 3 are correct. One of the most significant, so listen, read பண்றதுக்கு இங்க பாருங்க, இதுல வந்து அந்த ஆப்ஷனே கிடையாது. 1 and 4 கரெக்ட். பட் 1ங்கிறது எனது 1, 3 and 4 ஆர் கரெக்ட்னு ஆப்ஷன் பி கொடுத்துருக்கு. அதுல 3 வராது. 3 வந்து தப்பு. One of the goals of moderate Congress leaders was to achieve Swaraj or self rule. ஸோ வந்து எனது மேபி இதை வந்து வேணும்னா மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னா. பட் அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் வந்து 1 and 4 ஆர் கரெக்ட். அடுத்தது, அசர்ஷன் ஏ. அண்டர் கொலோனியல் ரூல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்டரி, கவர்மெண்ட் கிளைம்ட் a direct property right over forest. Reason, planters used intimidation and violence to compel farmers to grow indigo. So, idhula both A and R are correct, but R is not the correct explanation of A. அடுத்தது, the revolt of 1857 was brutally suppressed by the British army. இது வந்து both A and R are correct and R is the correct explanation of A. Match the following. Wabi Rebellion, இது வந்து டுட்டுமேர். அடுத்தது, முண்டா ரெபலியன் ராஞ்சியில நடந்துச்சு. அடுத்த, பேகம் கசாரத் மஹால் லக்னோ, குன்வர் சிங் பீகார், நானா சாஹிப் பேஷ்வா பஜ்ரா 2. ஸோ இதில் பாருங்க, வாட் டூ யூ மீன் பை ட்ரெயின் ஆஃப் வெல்த். ஆக்சுவலி இந்த ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்ற ஒரு இது வந்து உன்னுடைய பழைய புக்கில் டீட்டெயிலாக இருக்கும். பட் அந்த கண்டென்ட்டை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நம்முடைய நியூ புக்கில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் வந்து என்னது கொஸ்டின் வந்து ரிமூவ் பண்ணலை. ஸோ வந்து கைடில் வந்து கைடு யூஸ் பண்ணுறவங்க வந்து இதை கைடில் பார்த்து படிங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதோடைய ஆன்சர் வேணும் அப்படின்னா ட்ரெயின் ஆஃப் வெல்த் இதோடைய ஆன்சர் வேணும் அப்படின்ற இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் வந்து ஆன்சர் போடுறேன். ஸோ இதோட இந்த யூனிட் முடியுது. தேங்க்யூ சில்ட்ரன்.